ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுதலையாக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இது ஆண்டவருடைய வார்த்தை. உங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறதா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறதா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறதா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் உடனடியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். ஒரு வியாதி வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இயேசுவே இந்த வியாதி என்னை விட்டு நீங்கட்டும் என்று கூப்பிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல வந்து உங்களை தொட்டு சுகமாக்குவார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே உடனடியாகவே இலவசமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல 2 பேர் வந்து சொன்னாங்க, ஐயா நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். ஏன்னா நான் அந்த சமயத்துல வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தேன். இந்த நேரத்துல நீங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க, நிச்சயமாக இயேசு உங்களுக்கு சுகம் தருவார்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன். இயேசுவே எனக்கு சுகம் தாரோன்னு கூப்பிட்டேன். ஆண்டவராகிய இயேசு என் பக்கத்துல வந்தார், என்னை தொட்டார், சுகமாக்கினார். இன்று வரைக்கும் சுகத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் இயேசப்பா நோக்கி கூப்பிடுங்க. வியாதி மாத்திரமல்ல, எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி கூப்பிடலாம். ஏசப்பாவை கூப்பிட்டா அவர் வருவார். வீட்டுல இருந்து கூப்பிடலாம், தெருவுல இருந்து கூப்பிடலாம், மாடியில இருந்து கூப்பிடலாம், மலையில இருந்து கூப்பிடலாம், எங்க இருந்து கூப்பிட்டாலும் சரி ஏசப்பா வருவார், வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால உங்களுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா இயேசு அப்படிங்கிற அந்த பெயரை சொல்லி நீங்க கூப்பிடுங்க, இலவசமாகவே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறோம். படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். நீங்க எல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நல்ல அறிவாளிகளாக, நல்ல படித்து அரசாங்க வேலைக்கு போகிறவர்களாக மாறணும் அப்படின்னு நாங்க ஜெபம் பண்ண போறோம். இப்ப இந்த ஜெபம் பண்ற நேரத்துல நீங்க இருக்கிற இடத்துல மனசுல நீங்க ஏசப்பாவை நினைச்சீங்க அப்படின்னா போதும், உங்க கஷ்டம், உங்க பிரச்சனை எல்லாமே நிச்சயமாகவே மாறும். பரலோக பிதாவே, இந்த நாளில இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறப்பா. அத்தனை பேருடைய உள்ளத்துல வாங்க. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. என்ன கஷ்டத்தோடு, என்ன பிரச்சனையோடு, என்ன போராட்டத்தோடு இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வேளையில நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அன்றவர் இங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல படிப்பு கொடுங்க, நல்ல ஞானம், நல்ல கல்வின்னு வரும், நல்ல ஞாபக சக்தி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதி, ஆண்கள் ஆசீர்வதிங்க, பெண்கள் ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வயோதிபர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய வருமானத்தை பெருக பண்ணுங்க. எந்த விதமான வியாதிகள் வராதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய கஷ்டம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் நீங்கட்டும். என்னை தொட்டு சுகமாக்கினது போல ஆண்டவர் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம்
வீணாலா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை.